ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 26 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னியும் சக்தியும் பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நீங்க 3 வேளை எனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறீங்க. நீங்க வெளியில போன்னு சொன்னா நான் போய் தானே ஆகணும்." அப்படின்னோனே, இப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "அப்படி இல்ல பிரீத்தின்னோனே." இப்ப பொன்னி சுதாரிச்சுறாங்க. இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல பிரீத்தி நாங்க அப்படி சொல்லவே இல்ல. இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா சக்திக்கு வருத்தமா இருக்கும்ல. அப்படி சொல்லாதீங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் சொல்றோம். நாங்களே உங்களுக்கு வீடுனா பார்த்து தரோன்னோனே." இப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "நான் தான் சம்பாதிக்கிறேன்ல. எனக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பொட்டிக்கலனாச்சும் வேலைக்கு வரலாமா? இல்லையான்னோனே." இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்ல. நீங்க அது தாராளமா வரலாம். நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்காரர கூட்டிட்டு எத்தன வாட்டினாலும் எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப பிரீத்தி செம டென்ஷன்ல வெளியில உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு. அப்போ பிரீத்தி வந்து ரொம்ப அவங்க கிட்ட வந்து அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. "அதெல்லாம் ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்லன்னா உங்களுக்கு புரியாதா? கெளம்புங்க." அப்படின்னு சொன்னோனே, பொன்னி அப்ப மாத்து வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "என்ன மேடம் இந்த மாரி எங்களுக்கு இந்த மாரி ட்ரெஸ் வேணும்னோனே." இப்போ பிரீத்தி கிட்ட பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "நான் போன வாட்டி வரும்போது அந்த 3வது ரேக்ல சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. போய் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னோனே, இப்போ பிரீத்தி அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. பொன்னி "நான் தான் சொல்றேன்ல போய் எடுத்துட்டு வாங்க." அப்படின்னோனே, இப்போ பிரீத்தி போய் எடுக்க போறாங்க. பொன்னி வந்து பிரீத்தியோட அந்த சேர்ல உட்காந்துக்கிறாங்க. "நீங்க?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "இல்ல இது எங்களோட பொட்டிக் தான்." அப்படின்னோனே, "நீங்க பாருங்க இந்த ஓனர் நீங்க எப்படி அமைதியா இருக்கிறீங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க எப்படி நடந்துக்கிறாங்க." அப்படின்னோனே, பொன்னி "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அப்புறமா எடுத்துட்டு வந்து பிரீத்தி வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. பொன்னி அப்படியே கெத்தா உட்காந்து, "இது நல்லா இருக்கா பாருங்க." அப்படின்னா, அப்புறம் அவங்க சாரீஸ் கேட்குறாங்க. அதையும் எடுத்து குடுக்க சொன்னாங்க பிரீத்தி கிட்ட. அப்புறம் பிரீத்திட்ட பில் போட்டு காச வாங்கிட்டு அவங்க போணும். அவங்க போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இவ்வளோ தன்மையா நடந்துக்கிறீங்க. அவங்கள கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு" சொல்லிட்டு அவங்க போனோனே, "இல்ல அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நேரம் சரியில்ல. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிறாங்க." அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. இப்போ பொன்னி வந்து பிரீத்தி கிட்ட வந்து வர கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் இதா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போய் சக்திய கூட்டிட்டு 2 பேருமா கிளம்புறாங்க. சக்தி சொல்றாரு, "அப்ப டெய்லி நீ பொட்டிக்கு வந்தன்னா, இந்த மாரி ஒரு வியாபாரம் பண்ணிருவ" அப்படின்னு சொல்லி பேசிட்டே 2 பேரும் வரும்போது, "வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு பிரீத்தி கிட்ட கேட்குறாங்க. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வீட்டுக்கு போல என் ஃப்ரெண்டோட நான் சொன்னேன்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. நம்ம அதனால அங்க போணும். பிரீத்தி வந்து ஆப்ல போய்க்குவாங்கன்னோனே." "என்ன சொல்ற?" அப்படின்னோனே, "அதான் ஃபோன்ல வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஆட்டோ கூப்பிட்டு போய்க்குவாங்க. அவங்களே அவங்களுக்கு ஆப் வச்சுட்டு தானே இருக்காங்கன்னோனே." எல்லாருமா இந்த சக்தி வந்து சிரிக்கிறாரு. அது ஆப் இல்லன்னோனே, "சரி விடுங்கன்னு" சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அந்த குழந்தை பேர் வைக்கிற ஃபங்ஷனுக்கு போறாங்க. அங்க போய் பொன்னி குழந்தைய தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பொன்னியோட ட்ரெஸ்ல வந்து யூரின் போயிருது. அப்புறமா எல்லாரும் வந்து, "இது வந்து நல்லது தான். அந்த மாரி அவளுக்கும் சீக்கிரம் குழந்தை கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி அங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்